ஹாய் மக்களே! நீங்களும் என்ன மாரி ஹோம் பேக்கர் ஆகணுமா? நீங்களும் வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கா? நெக்ஸ்ட் இப்ப ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்க ப்ரௌனி நீங்களும் செஞ்சு சேல் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்கலான்னு இருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் இது. ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ப்ரௌனியை பற்றிய எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எவ்வளோக்கு சேல் பண்ணலான்ற முதற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அப்படி ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பேக்கிங் நாலேஜே இல்லை, என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் கிளாஸை 1லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுற எல்லா கிளாஸையும் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஹோம் பேக்கர் ஆகலாம். இன்றைக்கி ஃப்ரீ ப்ரௌனி பேக்கிங் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பு. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எல்லாமே செய்வோம். ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு வந்து கேக்காக ஆகட்டும், நமக்கு ப்ரௌனி ஆகட்டும் சொதப்பிடும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்க நமக்கு மெஷர்மெண்ட் கப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும் கிடைக்குது, பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது. நான் பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற இன்னொரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஸ்பேட்சுலா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக நம்ம வந்து ப்ரௌனினாலே சாக்லேட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மெல்ட்டிங், அதுக்கப்புறம் மிக்சிங் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கரண்டி, ஸ்பூனு அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே போயிடும். இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணும்போது கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா சாக்லேட்டும் நல்லா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த மாதிரியான பாத்திரத்தில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டின்ஸ் வந்து நிறைய இன்ச்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி இன்ச்சஸில் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். என்கிட்ட நிறைய இன்ச்சஸில் இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை பேக் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை இப்போ என்னால் காமிக்க முடியல. ஒன்று ஸ்கொயர் டின் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, இன்னொன்று வந்து சர்க்கிளில் 6 இன்ச்சு வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். நாம் ப்ரௌனி மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற டின்னாகவே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணி தான் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். அதே மாதிரி கார்னர் சைட்லாம் நமக்கு நல்லா ஷார்ப்னஸ் இருக்கா, எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து கேக்கும் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால சர்க்கிள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சர்க்கிள்லேயும் சிலர் வந்து ப்ரௌனிஸ் கேட்பாங்க. அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டைப்பில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து பேக் பண்ணுவோம். ஸோ இதுலேயே நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும், அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி ஓடிஜி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் சமைக்கிறோன்னா அந்த பாத்திரத்துக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் மிஷின். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ப்ரௌனி சேல் பண்ணுறதா இருந்தால் வெயிட் போட்டு தான் நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அதனால் கம்பல்சரி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சில பொருள்லாம் வந்து நம்ம வெயிட் மிஷினில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வெயிட் மிஷின் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீவாஷபிள் டிஷ்யூ பேப்பர் வந்து இது மாதிரி அமேசானில் கிடைக்கிது. வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் இருக்கும், நம்ம கிழிச்சு நம்ம ஒரு பார்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டின் ஏதாவது துடைக்கணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌனியை வந்து சேஃபாக அனுப்புறதுக்கு, அதாவது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தனித்தனி பீஸா வந்து ரேப் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு இந்த கிளிங் ரேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து கிளிங் ஃபிலிம்னு தனியாக விற்கும். ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இப்போ சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கிளிங் ரேப்பரை நீங்கள் வாங்கிக்கணும். இல்லைனா இந்த ரேப்பர் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ப்ரௌனியை வந்து நம்ம பீஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு நைஃப் தேவை. இது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நைஃபாகவும் இருக்கலாம். இல்லை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற இந்த மாதிரி நைஃபும் நம்ம வாங்கிக்கலாம். கேக் கட் பண்ணுற நைஃபு. ஸோ இது ரெண்டுத்தில் எந்த நைஃபாக இருந்தாலும் ஓகே. இல்லை நமக்கு தேர்ட் டைப்பாக நமக்கு வந்து பீஸாலாம் கட் பண்ணுற மாதிரியான ரொட்டேட்டிங் நைஃபும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நைஃபும் நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். எந்த நைஃபும் மொத்தத்தில் நமக்கு ஒரு நைஃப் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணும்போது நம்ம சலிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும்.
ஸோ அதனால் அந்த ஃப்ளோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பபிள்ஸ்க்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நமக்கு பிளாஸ்டிக்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்கை விட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து நல்ல ஒரு லைஃப் வருது. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌனி பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பவுல் வந்து தேவைப்படும். நான் வந்து 2 சைஸில் வந்து பவுல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் வந்து நான் மோஸ்ட்லி வந்து கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌனிக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லா பிளாஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக நம்ம எடுக்க முடியாது. அந்த சாக்லேட்ஸ்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டீலில் வந்து ஸ்பேட்சில் வச்சு வெளிச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வந்துடும். ஆனால் பிளாஸ்டிக்கில் அங்கங்கே ஒட்டிக்கும். அப்புறம் எதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னோடய ஸ்டீல் பவுல்லாம் அழுக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பிளாஸ்டிக் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு சைடில் எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் நான் இதை வந்து ப்ரௌனி கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு விஸ்க்கு தேவைப்படும். ஸோ நம்ம கையிலே வந்து பிளெண்ட் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு விஸ்க்கு வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து கம்மியான குவான்டிட்டியில் வரது மட்டும்தான் விஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் வீட்டில் யூஸ் பண்ணுற விஸ்கியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதிகமான குவான்டிட்டிக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்டர் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லெட். ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். 7 ஸ்பீட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதே பிராண்ட் தான் வாங்கணும்லாம் கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்றவங்க விஸ்கியும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது. அதை வாங்கி வச்சு கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோன் கவர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ப்ரௌனியை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணணும், கொஞ்சம் டிசைன் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து அதை ஃபில் பண்ணி நம்ம வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு ஆறு இல்லைன்னா டூத் பிக் வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரௌனி வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே ஸ்டிப் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டிக் வந்து நமக்கு தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா இது கேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுற ஒரு ஸ்டிக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டர் ஏபிசிடி மோல்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. சிலர் வந்து ப்ரௌனிஸ் வந்து ஸ்லாபாக கேட்பாங்க. அதில் வந்து நேம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அதில் நேம்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் பட்டர் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே பாதி உங்களுக்கு ப்ரௌனி வந்து ஒட்டிக்கும். ஸோ இது மாதிரி நான்ஸ்டிக்காக இருக்கிற ப்ரௌனி ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டாமல் அழகாக வந்து நம்ம ப்ரௌனிஸை வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ரௌனிக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து பட்டர் ஷீட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கேக் ஏதாவது செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ரௌனிக்குன்னு இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நார்மல் பட்டர் ஷீட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரௌனிக்கு போடும் போது என்ன ஆகும்னா பாதி வந்து அதிலே போயிடும். நான் வந்து அந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. வாங்கும் போது நீங்கள் ப்ரௌனி தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த மாதிரி வாங்காதீங்க. இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது எவ்வளோ மெலிசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ்ஸு. ஸோ அதனால் ப்ரௌனி வந்து நல்லா ஒட்டாமலே வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த தப்பு பண்ணி பாதி ப்ரௌனி எனக்கு அதிலே போயிடும். அது மாதிரி நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌனியை வந்து ஸ்லாபாக தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்லாம் வந்து கடையில் கிடைக்கும். முதலே வாங்கி வச்சு அதை உடச்சி நாஸ்தி பண்ணிக்காதீங்க. எப்போ தேவையோ என்ன சைஸ் தேவையோ அப்போ நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நான் வாங்கி வச்சு நிறைய அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரொட்டீனாக அதுதான் செய்கிறீங்கன்னா பல்காக வாங்கிக்கலாம். நீங்கள் எப்போயாவது ஒன்று தான் செய்கிறீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் மட்டும் வாங்கிக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கிளாஸில் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரௌனிஸ் கேக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன்.
ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.